எஸ். ஏ. சந்திரசேகரின் மகனாக இருந்தும் கூட தளபதி விஜய் நடிக்க வந்த புதிதில் அவரை உருவ கேலி செய்தார்கள். இந்த மூஞ்செல்லாம் ஹீரோவாம் என மோசமாக பேசினார்கள். அப்படி பேசியவர்களின் கண் முன்னே ஜெயித்து காட்டியவர் தான் தளபதி விஜய். அப்படிப்பட்டவர் தற்போது மக்கள் பணி செய்ய அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை துவங்கியிருக்கும் அரசியல்வாதி தளபதி விஜயை பலரும் பல விதமாக விமர்சிக்கிறார்கள். தளபதி விஜய்க்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் என வந்துவிட்டார். பேசாமல் படங்களில் மட்டும் நடிப்பதுதான் அவருக்கு நல்லது. ட்வீட் செய்துவிட்டு வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்ய முடியாது. மக்களை, முக்கியமாக செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும். செய்தியாளர்களை சந்திக்க இந்த விஜய்க்கு ஏன் இவ்வளவு பயம்? 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தல் முடிந்த கையோடு சினிமாவுக்கு திரும்பி விடுவார் என பலரும் விமர்சிக்கிறார்கள். அதே மாதிரி ரஜினி சாரும் தளபதி விஜயை வன்மையாக கண்டித்துள்ளார். அதாவது ரஜினி சார் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் தளபதி விஜய் மக்களை சந்திக்க ஊர்வலம் வந்தால் அழுகிய முட்டையால் அடிப்போம் என கோபமாக கொந்தளித்துள்ளார். ரஜினி சார் திமுக அரசின் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார். அதனால் தளபதி விஜயை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். இதனை விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். மக்கள், அரசியல் கட்சியினர் தன்னை விமர்சிப்பது தளபதி விஜய்க்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் அமைதியாக இருந்து வருகிறார். அவர் அமைதியாக இருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பயத்தில் அமைதியாக இருக்கிறார் என பேசப்படுகிறது. எங்கள் அண்ணனுக்கு யாரை கண்டும் பயமில்லை என விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்நிலையில் அரசியலில் தளபதி விஜய் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ரஜினிகாந்த் சார் நடிக்க வந்த போது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அதையெல்லாம் கேட்டும் கேட்காதது போன்று உழைத்து சூப்பர் ஸ்டார் ஆனார். காது கேட்காத தவளையாக இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பார் ரஜினி சார். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும், மிச்சத்தை விட்டுவிடணும். போற்றினாலும் சரி, தூற்றினாலும் சரி, இல்லனா மனசு உடைந்து முன்னுக்கு போக மாட்டோம் என நிகழ்ச்சி ஒன்றில் தெரிவித்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.